ஃபுட் சேஃப்டி மற்றும் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்த சர்டிபிகேட் வாங்குவதற்கான அபிஷியல் வெப்சைட் லிங்க் இதுதான். இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நீங்க புதுசா அந்த லைசென்ஸுக்கு அப்ளை பண்றதும், ரெனியூவல் பண்றதும் எல்லா சேவைகளுமே இந்த வெப்சைட் மூலமா நீங்க பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெப்சைட்ல உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் குடுத்திருக்காங்க. முதல்ல தட்கல் லைசென்ஸ். நீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டா எனக்கான சர்டிபிகேட் வேணும் அப்டின்னா, நீங்க தட்கல் லைசென்ஸ் முறையில அப்ளை பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு சீக்கிரமா கிடைச்சிரும். பட் அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டா எல்லாம் தேவையில்ல. எனக்கு பொறுமையா வந்தா போதும். அதாவது தற்கால்னா ஒரு 2 அல்லது 3 நாட்களுக்குள்ள உங்களுக்கான சர்டிபிகேட் புரொவைட் பண்ணிருவாங்க. ஜெனரல்னா ஒரு 7 நாட்களில உங்களுக்கான சர்டிபிகேட்ரும். எதுக்காக இந்த சர்டிபிகேட் வாங்குறாங்க அப்டின்னா, நீங்க உணவு சம்பந்தப்பட்ட கடை வச்சிருக்கீங்க, அல்லது ரீடெயில் பண்றீங்க. அது சம்பந்தமா ஏதாச்சும் சில பிசினஸ் பண்றீங்க அப்டின்னா, கண்டிப்பா இந்த ஃபுட் சேஃப்டிக்கான சர்டிபிகேட் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். இன்ஸ்பெக்ஷன் வரும்போது இந்த சர்டிபிகேட் இல்லன்னா, கண்டிப்பா உங்களுடைய ஷாப் சீல் பண்ணிடுவாங்க. இங்க உங்களுக்கான பீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி குடுத்திருக்காங்க. பீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதாவது பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க வருஷத்துக்கு ரூ. 12,00,000 தான் உங்களுக்கான டர்ன் ஓவர். நான் ரூ. 12,00,000 தான் எனக்கான பிசினஸ்ல இருந்து இன்கம் எடுப்பேன் அப்படின்றவங்க, நீங்க பேசிக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணா போதுமானது. அதுக்கான பீஸ் ரூபாய் 100 நிர்ணயம் செஞ்சு வச்சிருக்காங்க. இதுவே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா டர்ன் ஓவர் 12,00,000க்கு மேல போகுது அப்படின்னா, ஸ்டேட் லைசென்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். இல்ல உங்களுக்கு அதுக்கும் மீறி போகுது அப்படின்னா, நீங்க சென்ட்ரல் லைசென்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். பீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி மேலும் விளக்கமாக காண்போம். ஸ்டேட் லைசென்ஸ் பொறுத்தவரைக்கும் ரூபாய் 3,000 முதல் ரூபாய் 5,000 வரை அந்த கேட்டகரிக்கு ஏற்ப மாறுபடும். இந்த பிடிஎபில் உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். முதல் வகை பெட்டி ஃபுட் பிசினஸ் ஆபரேட்டர்கள், சின்ன சின்ன பிசினஸ் செய்பவர்கள், கைண்ட் ஆஃப் ஃபுட் பை இன்செல்ப், இருசல் பெட்டி ரீடைலர், ஹாக்கர், இன்டர்நெட் வெண்டர், டெம்பரரி ஸ்டால், டெலா ஸ்வீட் ஷாப், ஜூஸ் ஷாப் போன்றவர்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்புகள் அல்லது டெம்பரரி ஸ்டால்கள் வைத்திருப்பவர்கள் ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் செய்தால் போதும். இதற்கு நீங்கள் ரூபாய் 100 மட்டுமே ஆன்லைனில் பேமெண்ட் செய்ய வேண்டும். 12,00,000 ரூபாய்க்குள் உங்கள் டர்ன் ஓவர் வரும் என்றால் ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்ளுங்கள். அடுத்தது டெய்ரி யூனிட், மில்க் சில்லிங் யூனிட். நீங்கள் பால் உற்பத்தி செய்தல், பேக்கிங், ஸ்டோர் செய்தல் போன்றவை செய்தால் அதற்கான சர்டிபிகேட் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு 50,000 லிட்டருக்கு மேல் உற்பத்தி செய்பவர்கள் சென்ட்ரல் லைசென்ஸ் வாங்க வேண்டும். இதற்கு ரூபாய் 7,500 பேமெண்ட் செய்ய வேண்டும். 101 லிட்டர் முதல் 50,000 லிட்டர் வரை உற்பத்தி செய்பவர்கள் ஸ்டேட் லைசென்ஸ் வாங்கினால் போதும். இதற்கு 5,000 ரூபாய் செலுத்த வேண்டும். 501 லிட்டர் முதல் 10,000 லிட்டர் வரை செய்பவர்கள் ஸ்டேட் லைசென்ஸ் வாங்க ரூபாய் 3,000 செலுத்த வேண்டும். 500 லிட்டருக்குள் செய்பவர்கள் ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து ரூபாய் 100 செலுத்தினால் போதும். இதே மாதிரி வெஜிடபிள் ஆயில் ப்ராசஸிங், வெஜிடபிள் ஆயில் விற்பனை செய்பவர்களுக்கும் விதிகள் உள்ளன. எத்தனை லிட்டர் உற்பத்தி செய்கிறீர்கள் என்பதை பொறுத்து சென்ட்ரல் லைசென்ஸ் வேண்டுமா, ஸ்டேட் லைசென்ஸ் வேண்டுமா என்பதை இந்த வெப்சைட் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் டர்ன் ஓவர் வருடத்துக்கு 12,00,000 ரூபாய்க்குள் இருந்தால் நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரூபாய் 100 போதும். 12,00,000க்கு மேல் போனால் ஸ்டேட் லைசென்ஸ் வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்கும் மேல் போனால் சென்ட்ரல் லைசென்ஸ் வாங்க வேண்டும். இந்த பிடிஎஃப்பில் நீங்கள் எந்த வகையான பிசினஸ் செய்கிறீர்கள், எந்த மாதிரி ஷாப் வைத்திருக்கிறீர்கள் என்பதற்கு ஏற்ப எல்லா விவரங்களும் கொடுத்திருக்கிறார்கள். முதலில் இதை செக் செய்து பிறகு மற்ற இன்ஃபர்மேஷனை பார்க்கவும். அடுத்து எலிஜிபிலிட்டி கிரைடீரியா பற்றி பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் எலிஜிபிலிட்டி கிரைடீரியா என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் உங்களுக்கு தேவையான விவரங்கள் கிடைக்கும். நீங்கள் எந்த வகையான ஃபுட் பிசினஸ் செய்கிறீர்களோ அதை இங்கே சர்ச் செய்யலாம். உதாரணமாக, நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் கடை, டீ கடை, ஹோட்டல் அல்லது டெய்ரி பிசினஸ் செய்தால் அதற்கான ரெகுலேஷன்ஸ் மற்றும் லைசென்ஸ் வகைகள் தெளிவாக காண்பிக்கப்படும். உங்கள் பிசினஸ் டர்ன் ஓவர் எவ்வளவு, எந்த லைசென்ஸ் வாங்க வேண்டும் என்பதை இங்கே கண்டுபிடிக்கலாம். இப்ப நம்ம அப்ளை பண்றத பத்தி பார்க்கலாம். அதாவது ஜெனரல் அப்ளை பண்றது. இதுல குடுத்திருக்கோங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு நீங்க ஏதாச்சும் பொருட்கள விக்கிறீங்க, சேல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தனியா குடுத்திருக்கோங்க. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்ல போயிட்டு ஏதாச்சும் சேல் பண்றாங்க பாருங்க, அவங்களுக்கு தனியா லைசென்ஸ் குடுத்திருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்டுக்கு தனியா தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். மத்தது எல்லாமே நீங்க ஜெனரல் இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இதுல எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்க. நீங்க எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் தேர்வு பண்ணுங்க. இப்ப இதுல செலக்ட் கைண்ட் ஆஃப் பிசினஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்டான பேஜ். ஆனா இதுல தான் நீங்க லைசென்ஸ் வந்து செலக்ட் பண்ண போறீங்க. மொத்தமா உங்களுக்கு 5 ஆப்ஷன்ஸ் குடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர், நான் மேனுஃபேக்சர் பண்றேன், நானே உற்பத்தி பண்றேன். இந்த மாதிரி அது இறைச்சி இருக்கட்டும், காய்கறி இருக்கட்டும். நீங்க ஃபுட் சம்பந்தப்பட்ட மேனுஃபேக்சர் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்க தேர்வு பண்ணுங்க. இதுல நெறைய கைண்ட் ஆஃப் ரிலேட்டடா குடுத்திருக்காங்க. மேனுஃபேக்சரிங் இருக்கு. மேனுஃபேக்சரிங் பண்றவங்க. நீங்க மேனுஃபேக்சரிங் ஆப்ஷனே நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் என்னன்னா ட்ரேடு மற்றும் ரீடெயில். அதாவது ட்ரேடு பண்றவங்க, இப்போ ஒரு ஃபுட் இருக்கு, ஒரு மீட் இருக்கு. அதெல்லாம் ஒரு இடத்துல விக்கிறாங்க. அத நான் வாங்கிட்டு வரேன், வாங்கி நான் விற்பனை பண்றேன். அந்த மாதிரி ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் ரீடெய்லர் குடுத்திருக்காங்க. டைரக்ட் செல்லர் குடுத்திருக்காங்க. ஃபுட் ஏஜென்சி பண்றவங்க, இம்போர்ட் பண்றவங்க, இ-காமர்ஸ் மூலமாக சேல் பண்றவங்க. ட்ரேட் அமெரிக்கன் இ-காமர்ஸ்னா நெறைய ஃபுட் ப்ராடக்ட் ஐட்டம்ஸ். நீங்க மசாலா ஐட்டம்னா நீங்க இ-காமர்ஸ் வெப்சைட்ல சேல் பண்றவங்க இந்த ஆப்ஷன் மூலமா.
நீங்க பயன்படுத்தி எஃப்எஸ்ஐ கண்டிப்பா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே அந்த ஹோல்சேல் பண்றவங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்க அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஃபுட் சர்வீசஸ்ன்னு குடுத்திருக்காங்க. ஃபுட் சர்வீசஸ்னா நீங்க ஃபுட் சர்வீஸ் பண்றது. இது பார்த்தா நார்மலா ஹோட்டல் கடை வச்சிருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு பொருந்தும் ஃபர்ஸ்ட் பெட்டி ரீடைலர், ஆஃப் ஸ்நாக்ஸ் மற்றும் டீ ஷாப் அதாவது டீ கடை வச்சிருக்கவங்க, சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. அவங்க இந்த வெப்சைட் மூலமாக தான் நீங்க இந்த ஆப்ஷன் மூலமாக தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்நாக்ஸ், டீ, காபி போன்ற சிமிலர் வேரியன்ட்டா நீங்க பண்றீங்க. சின்ன சின்ன கடை வச்சிருக்கீங்கன்னா, இந்த ஆப்ஷன பயன்படுத்தி நீங்க புக்கிங் பண்ணிக்கோங்க. நீங்க எத செலக்ட் பண்றீங்களோ, அதுக்கு ஏத்த மாதிரி, அதுக்கான ஆப்ஷன்ஸ் தெளிவா குடுத்துக்கோங்க. நான் ஃபுட் சர்வீசஸ்ல போயிட்டு இத குடுத்திருக்கேன் பாருங்க. ஃபுட் பெயிண்டிங் எஸ்டாப்லிஷ்மென்ட். நான் நார்மலா ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு தான் கடை வச்சிருக்கேன். அதுக்காக இந்த ஆப்ஷன் நான் பயன்படுத்திக்கிறேன். எந்த டர்ன் ஓவர் பண்றீங்க அப்படின்றத நீங்க குடுத்துக்கோங்க. இப்ப குடுத்துட்டு அப்படியே கீழ வந்தீங்க அப்படின்னா, ப்ரொசீட்ன்னு இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன நீங்க தேர்வு பண்ணிக்கோங்க. தேர்வு பண்ணதுக்கு அப்புறம், இதுல குடுத்திருக்காங்க. உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ஆப்ஷன் நீங்க பயன்படுத்தி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். முன்கூட்டியே எந்த மாதிரி பிசினஸ் அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்க கரெக்ட்டா குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம பார்க்க போறது எப்படி எஃப்எஸ்எஸ்ஏ சான்றிதழுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றது? முதல்ல இந்த வலைதளத்துக்கு போனதுக்கு அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் அல்லது லைசென்ஸ் அப்ளை என்பதை கிளிக் செய்யணும். அடுத்து வரும் பக்கத்துல உங்க பிசினஸ் நேம், ஓனர் நேம் அல்லது கம்பெனி நேம் என்ற தகவலை கொடுக்கணும். அடுத்ததாக உங்க டெசிக்னேஷன் நபர், உரிமையாளர், கூட்டாளர், நிறுவனம் இதை தேர்வு செய்யணும். பான் நம்பர் கம்பெனிக்கான அல்லது உங்களுக்கானது கட்டாயம் தேவை. ஆதார் நம்பர் கொடுக்கலாம், ஆனால் ஆப்ஷனல் தான். அடுத்து உங்க தொழில் நடக்கிற இடத்துக்கான ஃபுல் அட்ரஸ், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், டலுக், வில்லேஜ் மற்றும் பின்கோட் உள்ளடங்கிய முகவரி கொடுக்கணும். கொரஸ்பாண்டிங் அட்ரஸ் அப்படின்னா உங்க வணிக முகவரியையே மீண்டும் பயன்படுத்துறீங்கன்னா எஸ் பண்ணுங்க, இல்லாட்டி வேற முகவரி என்டர் பண்ணலாம். அடுத்து மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி இதை சரியாக கொடுக்கணும். காரணம் லைசென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் மெயிலையும் காப்பி அனுப்பப்படும். அடுத்து கான்டாக்ட் பர்சன் யார், அவருடைய பெயரும் மொபைல் நம்பர் ஐயும் என்டர் பண்ணணும். அடுத்து என்ன கேட்டிருக்கானா, இயர்ஸ் யூ வாண்ட் டு அப்ளை, அதாவது இந்த லைசென்ஸ் உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மினிமம் 1 இயர்ல இருந்து அதிகபட்சம் ஃபுட் ஐட்டம் ப்ரொபோஸ்டு டு பி மேனுஃபேக்சர் ஆர் எல்ட், அதாவது நீங்க எந்த மாதிரி பிசினஸ் பண்றீங்க, எந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் மேனுஃபேக்சரிங் பண்றீங்க, சேல் பண்றீங்களோ அதோட கேட்டகரி நேம் கீழ குடுத்திருக்காங்க பாருங்க. நேம் ஆஃப் தி ஃபுட் கேட்டகரி. இதுல போயிட்டு எந்த மாதிரி ஃபுட் கேட்டகரி நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்றத சைட் பண்ற மாதிரி இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ராவா கேட்டகரி நீங்க ஆட் பண்றதா இருந்தா சேவ் மற்றும் ஆட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இதுல போயிட்டு எந்த மாதிரி கேட்டகரிலமா நீங்க பண்றீங்க அப்படின்றத நீங்க சைட் பண்ணிக்கலாம். சேவ் குடுத்ததுக்கு அப்புறம் ஆட் ஆயிடும். இந்த மாரி நீங்க எந்த ஆட் பண்றதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமா என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த இடத்துல ஃபுட் சேப்டி மித்ரா டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. எவ்எஸ்என் நம்பர் இந்த நம்பர் இருந்தா குடுத்துக்கோங்க. இல்லன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதர் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. இன் கேஸ் ஆஃப் பிசினஸ். இன்டென்ட் டேட் ஆஃப் ஸ்டார்ட். அதாவது நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, எந்த தேதியில ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்றத குடுத்துக்கோங்க. இதுவரைக்கும் நான் பிசினஸே ஸ்டார்ட் பண்ணல. இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண போறவங்க அப்படின்றத மட்டும் அதுக்கான தேதிய குடுத்துக்கோங்க. இல்லன்னா பார்த்தீங்கன்னா, பிசினஸே ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க இந்த தேதிய நீங்க என்டர் பண்ண தேவையில்ல. இந்த ஆப்ஷனே விட்டுருங்க. அடுத்த கட்டமாக சோர்ஸ் ஆஃப் வாட்டர் சப்ளை, உங்களுக்கு வாட்டர் சப்ளை எங்க இருந்து கிடைக்குதுன்னு கேட்டிருக்காங்க. பப்ளிக்ல இருந்து வர வாட்டர் சப்ளை எடுத்துக்கிறீங்களா? அல்லது பிரைவேட்டா வாட்டர் சப்ளை வச்சிருக்கீங்களா? இல்ல அதர்ஸான்னு கேட்டிருக்காங்க. அதர்ஸ்னா என்ன அப்படின்றத குடுங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, வெதர் எனி எலக்ட்ரிக் பவர் இஸ் யூஸ்டு இன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் தி ஃபுட் ஐட்டம். நீங்க இந்த ஃபுட் ஐட்டம் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு எலக்ட்ரிசிட்டி பவர் வேணுமான்னு கேட்டிருக்காங்க இருக்கு. அப்படின்னா, நீங்க எஸ் குடுத்து எத்தன சாங்ஸ் செக்ஷன் ஆகுது, எத்தன லோடு ஆகுது, எத்தன ஹெச்பி யூஸ் பண்றீங்க அப்படின்றத நீங்க டைப் பண்ணிக்கோங்க. இதாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன் இதுன்னு தெளிவா என்டர் பண்ணிட்டு கீழ குடுத்திருக்காங்க பாருங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன். நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க என்டர் பண்ண ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் 2 ஃபுட் கேட்டகரி ஆட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன். நீங்க கிளிக் பண்ணா போதும். சைன் அப்க்கான டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தா முக்கியமான பேஜ். சைன் அப் டீல்ல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிரைமரி கான்டாக்ட். டீடைல்ஸ் பிரைமரில போயிட்டு உங்க இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மெயில் ஐடி குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. பிலாங் டூ அப்படின்னா யாருதுன்னா யாரு, செல்ஃப்னா செல்ஃப் அப்படின்ற ஆப்ஷன். உங்க இன்ஃபர்மேஷன்ஸ நீங்க செல்ஃப் குடுத்தீங்க அப்படின்னா, உங்க மெயில் மற்றும் வந்து மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி எல்லாம் வந்து சென்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து செகண்டரி கான்டாக்ட் டீடைல்ஸ் நீங்க குடுக்க விருப்பம் இருக்கு அப்படின்னா, செகண்டரி கான்டாக்ட் வேற ஒருத்தரோட மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு, அவங்க உங்களுக்கு யாரு? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆத்தரைஸ் ரெப்ரசன்டேட்டிவா உங்க பேரண்ட்ஸா, சின்ன டாட்டரா, அந்த மாதிரி யாரு செகண்டரி இன்ஃபர்மேஷன்ஸோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுங்க. இல்ல நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக லாகின் கிரீடென்ஷியல் கேட்டிருக்காங்க. லாகின் ஐடி உங்களுக்குன்னு தனியா செப்பரேட்டா ருச்சு இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் உங்களுக்கான லாகின் ஐடி நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு உங்களுக்கு புடிச்ச பாஸ்வேர்ட் என்னவோ, அத நீங்க அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்ல போயிட்டு, திரும்பவும் அதே பாஸ்வேர்ட் நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்ட்டா உங்களுக்கான பாஸ்வேர்ட் குடுத்துட்டு கேப்சா கோடு குடுத்திருக்காங்க பாருங்க. இந்த கேப்சா கோடு அப்படியே பார்த்து நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். கீழ உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் குடுத்திருக்காங்க.
இதுல போயிட்டு உங்க கேப்சா கோட என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழ குடுத்திருக்காங்க பாருங்க. சப்மிட்ன்னு இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க குடுத்த மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் ஆயிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி இருக்கு பாருங்க. அத நீங்க அப்படியே பார்த்து கரெக்ட்டா என்டர் பண்ணுங்க. ஓடிபி என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன். நீங்க கிளிக் பண்ணா போதும். உங்களுக்கான சைன் அப் பார்த்தா கரெக்ட்டா அப்டேட் ஆயிடுச்சு. லாகின் ஐடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாகின் ஐடிய பொறுத்தவரைக்கும், லாகின் ஐடி எஸ்எம்எஸ்க்கு அனுப்பியிருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க அப்படின்ற ஆப்ஷன கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல போயிட்டு உங்களுக்கான டாக்குமெண்ட்ட நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுவது, பேமெண்ட் செய்வது, ஃபைனல் சப்மிட் பண்ணுவது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல உங்க ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் அனைத்தும் செல்ஃப் அட்டெஸ்டட் ஆக இருக்கணும். அதாவது உங்க கையொப்பம் போட்ட காப்பி அப்லோட் பண்ணணும். முக்கியமான ஆவணங்கள்: உரிமையாளரின் புகைப்படம், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ஐடென்டிட்டி ப்ரூஃப், பான், ஆதார், வணிக இடம் பற்றிய ஆதாரம், ஷாப் ரெண்டல் அக்ரிமெண்ட், வணிக முகவரி நிரூபணம், பேர்புரு, உணவுப் பொருள் தயாரிப்பு அல்லது விற்பனை விவரங்கள். இவைகளை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணணும். அடுத்த பக்கத்துல நீங்க லைசன்ஸ்க்கு தேவையான பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் மெத்தட்ஸ்: நெட் பேங்கிங், யூபி, வாலெட், டெபிட் கிரெடிட் கார்டு. பேமெண்ட் முடிந்ததும் அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக் சப்மிட் ஆகும். ஒரு ரெசிப்ட் ஜெனரேட் ஆகும். அதை டவுன்லோட் பண்ணி வைத்துக்கோங்க. பதில் 3 நாளுக்கு பிறகு நீங்க மெயிலும் வெப்சைட்லயும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். சில நேரங்களில் உங்க பகுதியில் உள்ள அதிகாரி, ஆபீசர் உங்கள் இடத்தை பார்வையிட வரலாம். டாக்குமெண்ட்ஸ்ல ஏதேனும் பிழை இருந்தால் அவங்க ரிவர்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்க திருத்தி மீண்டும் சப்மிட் செய்யணும். சரி, இப்போ நம்ம பார்ப்பது அப்ளிகேஷன் சப்மிட் ஆன பிறகு என்ன நடக்குது? எப்படி சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணலாம்? ரினிவல் எப்படி செய்யணும்? நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி 3 நாளுக்கு பிறகு உங்களோட மொபைல் நம்பர் அல்லது மெயில் ஐடிக்குள்ள வந்த ஓடிபி மற்றும் பாஸ்வேர்ட் கொண்டு லாகின் செய்யலாம். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் டேஷ்போர்டில் ஒலின் இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸ், சப்மிட்டட் அப்ளிகேஷன்ஸ், ரிவர்ட்டட் பை அத்தாரிட்டி, அப்ரூவ்ட் லைசன்சஸ் இவையெல்லாம் காட்டப்படும். பண்ணலாம். உங்கள் அப்ளிகேஷன் அப்ரூவ்ட் ஆகிவிட்டதுனா, டேஷ்போர்ட்ல உள்ள டவுன்லோட் லைசன்ஸ் என்பதை கிளிக் பண்ணி உங்கள் லைசன்ஸ் காப்பியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுல உங்க பெயர், முகவரி, தொழில் வகை, இடம், வேலிடிட்டி டேட் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த சான்றிதழ் ஒரு ஐடி கார்டு ஃபார்மேட்லயும் வரும். அத பிரிண்ட் எடுத்து லேமினேட் பண்ணி கடையில வைத்துக் கொள்ளலாம். சான்றிதழ் முடிவதற்கு முன்பே அதே இணையதளத்துக்கு போய் ரினிவல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆன்லைன்லவே நீட்டிக்கலாம். நீட்டிப்பு 1 வருடம், 3 வருடம் அல்லது 5 வருடம்னு விருப்பப்படி தேர்வு செய்யலாம். ரினியூவல்க்கும் டாக்குமெண்ட் அப்லோட் மற்றும் பேமெண்ட் கட்டாயம். ஃபுட் சேஃப்டி மற்றும் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்த சர்டிபிகேட் வாங்குவதற்கான அபிஷியல் வெப்சைட் லிங்க் இதுதான். இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நீங்க புதுசா அந்த லைசென்ஸுக்கு அப்ளை பண்றதும், ரெனியூவல் பண்றதும் எல்லா சேவைகளுமே இந்த வெப்சைட் மூலமா நீங்க பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெப்சைட்ல உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் குடுத்திருக்காங்க. முதல்ல தட்கல் லைசென்ஸ். நீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டா எனக்கான சர்டிபிகேட் வேணும் அப்படின்னா, நீங்க தட்கல் லைசென்ஸ் முறையில அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு சீக்கிரமா கிடைச்சிரும். பட் அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டா எல்லாம் தேவையில்ல. எனக்கு பொறுமையா வந்தா போதும். அதாவது தற்கால்னா ஒரு 2 அல்லது 3 நாட்களுக்குள்ள உங்களுக்கான சர்டிபிகேட் புரொவைட் பண்ணிருவாங்க. ஜெனரல்னா ஒரு 7 நாட்களில உங்களுக்கான சர்டிபிகேட்ரும். எதுக்காக இந்த சர்டிபிகேட் வாங்குறாங்க அப்படின்னா, நீங்க உணவு சம்பந்தப்பட்ட கடை வச்சிருக்கீங்க, அல்லது ரீடெயில் பண்றீங்க. அது சம்பந்தமா ஏதாச்சும் சில பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஃபுட் சேஃப்டிக்கான சர்டிபிகேட் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். இன்ஸ்பெக்ஷன் வரும்போது இந்த சர்டிபிகேட் இல்லன்னா கண்டிப்பா உங்களுடைய ஷாப் சீல் பண்ணிடுவாங்க. இங்க உங்களுக்கான பீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி குடுத்திருக்காங்க. பீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதாவது பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய்க்குள்ள தான் உங்களுக்கான டர்ன் ஓவர். நான் 12 லட்சம் ரூபாய்க்குள்ள தான் எனக்கான பிசினஸ்ல இருந்து இன்கம் எடுப்பேன் அப்படின்றவங்க, நீங்க பேசிக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணா போதுமானது. அதுக்கான பீஸ் ரூபாய் 100 நிர்ணயம் செஞ்சு வச்சிருக்காங்க. இதுவே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா டர்ன் ஓவர் 12 லட்சத்துக்கு மேல போகுது அப்படின்னா, ஸ்டேட் லைசென்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். இல்ல உங்களுக்கு அதுக்கும் மீறி போகுது அப்படின்னா, நீங்க சென்ட்ரல் லைசென்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். பீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி மேலும் விளக்கமாக காண்போம். ஸ்டேட் லைசென்ஸ் பொறுத்தவரைக்கும் ரூபாய் 3000 முதல் ரூபாய் 5000 வரை அந்த கேட்டகரிக்கு ஏற்ப மாறுபடும். இந்த பிடிஎபில் உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். முதல் வகை பெட்டி ஃபுட் பிசினஸ் ஆபரேட்டர்கள், சின்ன சின்ன பிசினஸ் செய்பவர்கள், கைண்ட் ஆஃப் ஃபுட் பை இன்செல்ப், இருசல் பெட்டி ரீடைலர், ஹாக்கர், இன்டர்நெட் வெண்டர், டெம்பரரி ஸ்டால், டெலா ஸ்வீட் ஷாப், ஜூஸ் ஷாப் போன்றவர்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்புகள் அல்லது டெம்பரரி ஸ்டால்கள் வைத்திருப்பவர்கள் ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் செய்தால் போதும். இதற்கு நீங்கள் ரூபாய் 100 மட்டுமே ஆன்லைனில் பேமெண்ட் செய்ய வேண்டும். 12 லட்சம் ரூபாய்க்குள் உங்கள் டர்ன் ஓவர் வரும் என்றால் ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்ளுங்கள். அடுத்தது டெய்ரி யூனிட், மில்க் சில்லிங் யூனிட். நீங்கள் பால் உற்பத்தி செய்தல், பேக்கிங், ஸ்டோர் செய்தல் போன்றவை செய்தால் அதற்கான சர்டிபிகேட் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு 50,000 லிட்டருக்கு மேல் உற்பத்தி செய்பவர்கள் சென்ட்ரல் லைசென்ஸ் வாங்க வேண்டும். இதற்கு ரூபாய் 7,500 பேமெண்ட் செய்ய வேண்டும். 101 லிட்டர் முதல் 50,000 லிட்டர் வரை உற்பத்தி செய்பவர்கள் ஸ்டேட் லைசென்ஸ் வாங்கினால் போதும்.
இதற்கு 5000 ரூபாய் செலுத்த வேண்டும். 501 லிட்டர் முதல் 10,000 லிட்டர் வரை செய்பவர்கள் ஸ்டேட் லைசென்ஸ் வாங்க ரூபாய் 3000 செலுத்த வேண்டும். 500 லிட்டருக்குள் செய்பவர்கள் ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து ரூபாய் 100 செலுத்தினால் போதும். இதே மாதிரி வெஜிடபிள் ஆயில் ப்ராசஸிங், வெஜிடபிள் ஆயில் விற்பனை செய்பவர்களுக்கும் விதிகள் உள்ளன. எத்தனை லிட்டர் உற்பத்தி செய்கிறீர்கள் என்பதை பொறுத்து சென்ட்ரல் லைசென்ஸ் வேண்டுமா, ஸ்டேட் லைசென்ஸ் வேண்டுமா என்பதை இந்த வெப்சைட் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் டர்ன் ஓவர் வருடத்துக்கு 12 லட்சம் ரூபாய்க்குள் இருந்தால் நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரூபாய் 100 போதும். 12 லட்சத்துக்கு மேல் போனால் ஸ்டேட் லைசென்ஸ் வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்கும் மேல் போனால் சென்ட்ரல் லைசென்ஸ் வாங்க வேண்டும். இந்த பிடிஎஃப்பில் நீங்கள் எந்த வகையான பிசினஸ்